நமக்கு அமேசான்லேருந்து ஒரு ஸ்டேஷ்னரி கிட் வந்திருக்கு. ஸோ ரொம்ப நாளாக வாங்கலாம்னு நினச்சிட்டு இருந்தது. ரொம்ப நாள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணியும் கேன்சல் ஆகிட்டு ஏதோ ஒரு தடங்களோட இருந்தது. ஆனால் ஃபைனலாக நம்ம ஆர்டரை ப்ளேஸ் பண்ணி இன்றைக்கி வாங்கிட்டோம். இப்போ அமேசானோட செக்யூர் பேக்கேஜை ஓப்பன் பண்ணலாம். ஸோ செக்யூர் பேக்கேஜ்னு சொல்லிட்டு பல இடங்கள் அடியும் வாங்கியிருக்கு. ஸோ அதையும் நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா டோமோஸோட ஒரு வகையான ஆர்ட் கிட், ஸ்டேஷ்னரி கிட்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஸ்டேஷ்னரி கிட்டை பார்த்தீங்கன்னா நாம் இப்போ ஜஸ்ட் ஜிப்லைன்லேருந்து கட் பண்ணிவிட்டு உள்ளே என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்த்தலாம். இதனோட ட்ரீம்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த மாதிரி நீங்களும் வாங்கலாம் நினச்சிங்க அப்படின்னா எண்டில் ஒரு டிப் சொல்கிறேன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஜிப்லைனை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே என்னென்ன பொருள் இருக்குன்னு பார்க்கலாம். நியர்லி பார்த்தீங்கன்னா 10 வகையான டிஃப்ரெண்டான பொருட்கள் உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஒவ்வொன்றா பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையான ஆயில் பேஸ்ட். இந்த ஆயில் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ரையான் இல்லை, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. க்ரையான் வேறு, இது வேறு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆயில் பேஸ்ட் தான். இது ஒரு பேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சாலிட் மெட்டீரியலில் மாற்றிருப்பாங்க. ஹீட் மூலியமாகவும் அண்ட் சின்ன ரப்பிங் மூலியமாகவும் நீங்கள் ஒரு ஆர்ட் திங்கை மேக் பண்ண நினைக்கிறீங்க, இல்லை அது கலர் கொடுக்க நினைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக கொடுக்க முடியும். நேச்சராக ஒரு விஷயம் இருக்கிற மாதிரியே இந்த ஆயில் பேஸ்ட்டால் பண்ண முடியும். இதை நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் நான் காமிக்கிறேன். அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் க்ரையான். ஸோ பிளாஸ்டிக் க்ரையானுங்கிறதும் வேக்ஸ் க்ரையான் அப்படிங்கிறதும் வேறு. ஸோ எதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, மூணும் டிஃப்ரெண்ட்டானது. ஸோ இந்த வகையான பிளாஸ்டிக் க்ரையானை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணோன்னே நமக்கு ஒரு ஷாக் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பிளாஸ்டிக் க்ரையான் பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கு. இப்போ இவங்க போட்டு அடித்த அடியில் தான் இது ஏதோ உடஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஏன்டா அப்படி உடச்சி கொண்டு வந்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது சின்ன வகையான டேமேஜ் தான். ஆனாலும் பார்த்திங்க அப்படின்னா டேமேஜ் இஸ் டேமேஜ். அதுதான் நம்ம கொடுத்த பொருள் டேமேஜாக இருக்கக்கூடாதுங்கிறது அப்படி தான் அமேசானோட வாக்குறுதியே. ஸோ அதை அவங்க கொஞ்சம் மீறி இருக்காங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கான ட்ராயிங் பென்சில்ஸ் தான். ஸோ இது நார்மலான பென்சில் மாதிரி இல்லை, HP 6P அப்படிங்கிறது ஃபைனலாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது HPன்னு பார்த்தீங்கன்னா ஹை கார்பன் பென்சில்னு அர்த்தம். 6Bன்னு பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் லோ கார்பனாக இருக்கும். இந்த லோ கார்பன் ஹை கார்பன் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப திக்கரான இடத்துலையும் ரொம்ப லைட்டரான இடத்துலையும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேஷனை காமிக்கிறதுக்காக. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் ஆகட்டும், ட்ரீஸ் ஆகட்டும், அண்ட் இன்னர் லைன் ஸ்கின் டோனை மாற்றுறதுக்கு சில பென்சில்ஸும் இருக்குது. ஸோ அதுதான் இது. ஸோ இதில் நிறைய வெர்ஷன் இருக்குது. இதுதான் காமனாக யூஸ் பண்ணுறது. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா வேக்ஸ் க்ரையான். இந்த வேக்ஸ் க்ரையானுங்கிறது வேறு, பிளாஸ்டிக் க்ரையானுங்கிறது வேறு. இந்த வேக்ஸ் க்ரையானை யூஸ் பண்ணி உங்களால் ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ்லேருந்து நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணுறீங்க, இந்த க்ரையான் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். அதாவது ஆயில் பேஸ்ட் மாதிரி. ஆனால் ஆயில் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் மாதிரி எந்த இடத்துல வேணாலும் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான வேரியஸான டிசைனும் கொடுத்துக்கலாம். ஆனால் இந்த வகையான வேக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் எப்படி சொல்கிறது, அதை தெரிஞ்சவங்க ரொம்ப அழகாகவே கிராஃப்டை மேக் பண்ணிடுவாங்க. தெரியாதவங்க கொஞ்சம் அந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதாவது ஒரு கலரும் இன்னொரு கலரும் மெர்ஜ் ஆகிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வேக்ஸ்னால ஒர்க் ஆகும். ஆனால் அதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் வித் கேர் மாதிரி பண்ணணும். ஸோ இதுவுமே என்னோடய ஆர்ட் கலெக்ஷன்ஸில் ஒன்று. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே என்ன இருக்குன்னா புக். எஸ், அஃப்கோர்ஸ் இந்த புக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி அப்படின்னு இங்கே போட்டிருக்காங்க. 35 ருபீஸ் இந்த புக். ஆனால் இதுக்குள்ளே இருக்க பேஜஸ் பார்த்தீங்கன்னா நியர்லி பார்த்தீங்கன்னா 20 பேஜஸ் கூட வராது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமானது தான். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஒர்க்ஸை கேரி அவுட் பண்ணுறதுக்காகவே பிளாங்க் ஷீட்டாக கொடுத்துருக்காங்க. A4 தான் அவங்க அப்படியே டிரான்ஸ்மிட்டாக பண்ணியிருக்காங்க. பட் நல்லா இருக்குது. சைடில் சில ரெசம்பிளன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃப்யூச்சரில் ட்ராயிங் பண்ணால் அது ஆர்ட் கலர்ஸ்லாம் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு காமிச்சா கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது பென்சிலுங்க. ஆனால் இது ஒரு வித்தியாசமான பென்சில். அதாவது பார்த்தீங்கன்னா 2-in-1 பென்சில்ஸ். இதெல்லாமே கலர் பென்சில்ஸ். அதாவது டாப்பில் ஒரு கலர் இருக்கும், பாட்டம்லேயும் ஒரு கலர் இருக்கும். நீங்கள் ஹையோ லோவோ இங்கேயே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் கம்ஃபர்ட்டாக நீங்கள் வச்சுக்க முடியும். ஒரே இடங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 கலர்ஸும் வரும். ஆனால் அது பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் 6 பீஸோட இடங்களை மட்டும்தான் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீட் அண்ட் கிளியராக பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்டாக ஒரு டெஸ்க்டாப் மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க ஆர்ட் ஒர்க்ஸுக்கு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான பென்சில்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பென்சில்ஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஷேட் பண்ணுறதுக்கும் சில இடங்களை தனித்து காமிக்கிறதுக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஸ்கெச்சஸ் மாதிரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டக்குன்னு நம்மளோட பேப்பர் நம்ம ஆர்ட் ஒர்க்கே பார்த்தீங்கன்னா செதைச்சிரும். ஒரு செகண்ட் வச்சா கூட அப்படியே அந்த பேப்பர் ஃபுல்லாக உறிஞ்சிடும். ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி பென்சில்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த வகையான விஷயங்கள் நடக்காது. ஆனால் இம்ப்ரெஷனோ இல்லை லாங்கரோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா பென்சிலுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் டேர் ஆகிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் உண்டு. அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன விஷயம்தான், ஷார்ப்னர் அண்ட் இரேசர். ஸோ ஷார்ப்னர் பார்த்தீங்கன்னா டோமஸோட சின்ன வகையான டச் இருக்க மாதிரி ஒரு கேர்வோட கொடுத்துருப்பாங்க. ஸோ சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஷார்ப்பன் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். சைடில் ஸ்லாஷஸ் பண்ணிக்கிறதுக்கு.
அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டோமஸோட இரேசர் தான். ஸோ டோமஸோட இரேசர் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஸ்மெல்லில் இருக்கும். ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அண்ட் எஸ், ஸ்மெல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. பட் பாக்ஸில் வச்சு அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஃபீலை கொடுக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இரேசரை வந்து கம்ஃபர்ட்டாக, அதாவது ஆர்ட் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா இரேசர் தனியாக வச்சுருப்பாங்க. அதுக்கான கம்பார்ட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. ரெண்டுமே போத் ₹5 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் டோட்டலாக வந்த ஆப்ஷன்ஸ். ஸோ இதில் என்ன பெனிஃபிட்னா, நீங்கள் இதெல்லாமே தனித்தனியாக வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை விட காஸ்ட்லியாக இருந்திருக்கும். எனக்கான ₹185 வித் டெலிவரி சார்ஜோட வந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் தனித்தனியாக வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்லி பார்த்தீங்கன்னா ₹209 செலவாகும். அதுக்கு இந்த மாதிரி காம்பேக்டாக கிட்டாக வாங்கிட்டீங்கன்னா பெனிஃபிட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.